படைத்தவள் அவளே, அளிக்கும் ருத்ரனை மணந்தவள் மாயே, காக்கும் திருமாலின் சோதரியும் நீயே. படைக்கும் பிரம்மனை படைத்தவள் அவளே, அளிக்கும் ருத்ரனை மணந்தவள் மாயே, காக்கும் திருமாலின் சோதரியும் நீயே. எரிக்கும் நெருப்பில் பிறந்தவள் அவளே, தச்சன் நெருப்பில் குதித்து கரைந்தவள் அவளே. எரிக்கும் நெருப்பில் பிறந்தவள் அவளே, தச்சன் நெருப்பில் குதித்து கரைந்தவள் அவளே. ததிங்கினத்தும் தக்க ததிங்கினத்தும் தக்க திக்கு ததிங்கினத்தும் ததிங்கினத்தும் தக்க ததிங்கினத்தும் தக்க திக்கு ததிங்கினத்தும் ததிங்கினத்தும் தக்க ததிங்கினத்தும் தக்க திக்கு ததிங்கினத்தும் ததிங்கினதும் 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 சூரனை வென்றிடவே கொடுத்தவள் ஞான குழந்தையும் கடலிட பால் கொடுத்தவள். சூரனை வென்றிடவே கொடுத்தவள் ஞான குழந்தையும் கடலிட பால் கொடுத்தவள். தாம்த தாம்த தக்க சண்ட தீப்த தீப்த தக்க முண்ட தொந்த தொந்த தக்க பண்ட நம்த நம்த தக்க கொண்டாள் மத கொண்டாள். நம்த நம்த தக்க கண்ட தீப்த தீப்த தக்க முண்ட தொந்த தொந்த தக்க கொண்ட நம்த நம்த தக்க வென்றாள் பத கொண்டாள். மகிஷ மர்த்தினி அங்கட்டு தகடலாம், ரூப பயங்கரி அங்கட்டு தகடலாம், கபாலகாரிணி அங்கட்டு தகடலாம், சிம்மவாகினி அங்கட்டு தகடலாம், நடன விலாசினி அங்கட்டு தகடலாம், நாகரூபிணி அங்கட்டு தகடலாம். மகிஷ மர்த்தினி ரூப பயங்கரி கபாலகாரிணி சிம்மவாகினி நாட்ய விலாசினி நாகபூஷணி. கண்ணொடு கரமும் ஆயிரம் கொண்டவள் கபால துர்க்கை, கண்ணொடு கரமும் ஆயிரம் கொண்டவள் கபால துர்க்கை. தங்கு சக்கரமும் வெள்ளும் அம்பும் கொண்டவள் துர்க்கை, தங்கு சக்கரமும் வெள்ளும் அம்பும் கொண்டவள் துர்க்கை. துர்க்கே 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 என்று கவித்துவம் பாடி தாசன் சிவலோக நாதன் பணிய அழ்வாய் துர்க்கை. துர்க்கே 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 என்று கவித்துவம் பாடி தாசன் சிவலோக நாதன் பணிய அழ்வாய் துர்க்கே. அடுத்ததாக கையில் பொன்னால் செய்த குழல், சிரசில் வர்ண மயிலின் பீலி, சோடியிருக்கும் குருவாயூர் வீற்றிருக்கும் எங்கள் கண்ணன் உன்னை அழைக்கிறோம். ஓடிவா கண்ணா, நீ வருவதற்காக கை நிறைய வெண்ணையும் நறுமணம் கொண்ட நெய்யும் பாலும் தருகிறோம். உன் ஓடக்குழலுடன் ஊதி அழகாய் நடனமாடிவா கண்ணா என்று குருவாயூரில் வீற்றிருக்கும் கிருஷ்ணரை அழைத்து ஆட வருகிறார்கள் எங்கள் தாமிர சபை நாட்டியாவின் மாணவிகள் செல்வி ஸ்ரீமதி பிருந்தா.
நன்றி. அடுத்ததாக ஆடல் கலையே தேவன் தந்தது, அந்த தேவனின் ஆடல் என்றுதான் ஜீவன் வந்தது என்ற பாடலுக்கு பாடுபடுகிறோம். கோவர்தனகிரியில்
சொல்லாத நீயே தடை சொல்லாத நீயே தடை சொல்லாத நீயே
ராகவேந்திரரின் 353வது வருட ஆராதனை வைபவம். ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசமாகி இன்றுடன் 353 வருடங்கள் பூர்த்தியாகிறது. 700 வருடங்கள் ஜீவனோடு இருந்து அருள்பாலிப்பேன் என்றுதான் அவர் பிருந்தாவன பிரவேசமாகுவதற்கு முன் ஆற்றிய அருளுரையில் சொல்லியுள்ளார். என்னை நம்பி வரும் பக்தர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன் என்றும் அதை நடைமுறையிலும் உண்மை என நாம் உணரும் வண்ணம் நிறைய மகிமைகளை இன்றளவும் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமைகளை சொல்வதற்கு நாட்களோ மாதமோ வருஷமோ காணாது. அந்த அளவுக்கு முன்னாடியும் சரி, இடைப்பட்ட காலத்திலும் சரி, தற்சயமும் சரி, நிறைய மகிமைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். இத்தனை வருட காலம் ஆராதனை அப்படி என்றால் ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசமான நாள். உண்மைதான், அவர் பிருந்தாவன பிரவேசமானவர் தான் இன்று மத்திய ஆராதனை. அதை தான் உலகம் ஃபுல்லாக உள்ள எல்லா பிருந்தாவனங்களையும் இன்று மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மந்தராயத்தில் ராகவேந்திரருக்குள்ள முக்கியமான திருநாள் நம்ம நிலையப்பருக்கு தேரோட்டம் மாதிரி ராகவேந்திரருக்கு இந்த ஆராதனை வைபவம் தான் மிகச் சிறப்பான திருவிழா. மந்திராலயத்தில் எல்லாம் 12 நாள் நடக்கும். கொண்டாடத்துலேயும் ஆரம்ப காலத்தில் ஒரு நாள் தான் நடத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பகவானாக வந்து தான் 3 நாள் நடத்த சொல்லி உத்தரவு கொடுத்தார். அவருடைய ஆசீர்வாதம் அனுக்கிரகங்களுடன் இன்றளவும் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வருடம் ஒரு புதுமையான, நேற்றே சொல்லியிருந்தேன், நேற்று வந்துருந்தவங்க இன்னைக்கு வந்துருந்தோம்னா யாருக்கோ பிறந்த நாள் போல இருக்கு, கேக்கு வச்சதுனால பிறந்த நாள்னு நினைச்சிருப்பீங்க. கேக்கு வச்ச உடனே சரி யாருக்கோ பிறந்த நாள் கொண்டாடுறாரு, நமக்கு கேக்கு நிச்சயமா உண்டு. யாருக்கு பிறந்த நாள்? யாராவது ஒருத்தர் நிச்சயமா ராகவேந்திரருக்கு இன்று ஜெயந்தி இல்லை. அவருடைய பிறந்த நட்சத்திரமோ திதியோ இன்று இல்லை. அவர் பிருந்தாவன பிரவேசமான நாள் தான். யாருக்காவது ஸ்ட்ரைக் ஆகுதா? யாராவது ஒருத்தர் சத்தமா சொல்லலாம். அதாவது ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசமாகும் போது அப்பண்ணாச்சாரியார் அங்கு இல்லை. தன்னுடைய ஆர்வியர் சிஷியன், ஆத்மார்த்தமான சிஷியன் தான் பிருந்தாவனமாகிறத பார்த்தா கஷ்டப்படுவாங்கிறதுக்காக வெளியூர் அனுப்பிச்சுடுவாரு. படத்துல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் கேள்விப்பட்டவன ராகவேந்திரர் ஜீவ பிருந்தாவனம் ஆகிறாருன்னு கேள்விப்பட்டவன அவர் ஓடி வர அவரை பார்க்கறதுக்காக. அவர் பிருந்தாவனம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் உருவத்தை நம்ம பார்த்துட மாட்டோமா அப்படின்னு ஏங்கி ஓடி வரும்போது அவரையும் அறியாமல் உதித்ததுதான் குருசோஸ்திர பாராயணம். அந்த குருசோஸ்திர பாராயணம் உதித்த நாள் இது. அப்பண்ணாச்சாரியார் நமக்கு அவரை
தெரியப்படுத்திய நாள். ராகவேந்திரர் பிருந்தாவனம் பிரவேசமாகல, இல்ல அப்பண்ணாச்சாரியார் வெளியூர் போல அப்படின்னா இந்த குருசோஸ்திரம் நமக்கு கிடைச்சிருக்காரு. ராகவேந்திரன் நிறைய கீர்த்தனைகள் எழுதியிருக்கார். அவர் எழுதிய கிரந்தங்கள் எல்லாம் எழுதி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சமஸ்கிருதத்தில் உள்ளதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அது நிறைய கிரந்தங்கள் வெளியில கிடைக்க மாட்டேங்கி காஸ்ட் வைஸ் கூடி இருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 32ல் 28 கிரந்தங்கள் கலெக்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 8-9 கிரந்தங்கள் வர வேண்டியது இருக்கு. அது மாதிரி அந்த கிரந்தங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு மதிப்பு மகிமை குருசோஸ்திரத்துக்கு ஏன் கிடைத்தது? அது அவர் ராகவேந்திரர் இயற்றிய கிரந்தங்கள், அவர் மேல் நிறைய பேர் இயற்றிய கிரந்தங்கள், பாடல்கள் எவ்வளவோ இருக்கு. ஆனா அதெல்லாம் வெளிப்படலை, நிறைய பேருக்கு தெரியல. குருசோஸ்திரம் மட்டும் தெரியப்படுத்தியது. காரணம், அதாவது ராகவேந்திரர் பிருந்தாவனம் பிரவேசமாயிட்டார். அப்பண்ணாச்சாரியார் குருசோஸ்திரம் சொல்லிட்டு வேகமா ஓடி வர்றார். வரும்போது இவர் பிருந்தாவனம் ஆயிட்டாருன்னு ஷாக்ல, அவர் பார்க்க முடியலைங்கிற ஷாக்ல மேற்கொண்டு அவருக்கு வார்த்தைகள் வரல. அந்த குருசோஸ்திரம் முற்றும் பெறாமல் நின்று விட்டார். அதை நிறைவு செய்தவர் பிருந்தாவனம் ஆனதுக்கு அப்புறம் ராகவேந்திரர் பிருந்தாவனத்துக்குள்ள இருந்து அந்த குருசோஸ்திர பாராயணத்தை நிறைவு செய்தார். இது அப்பண்ணாச்சாரியாருக்கு மட்டும் காட்சி கொடுத்து பிருந்தாவனம்லாம் ஆயிட்டாரு. எல்லாம் கம்ப்ளீட்டா கல்லெல்லாம் போட்டு மூடிட்டாங்க. உள்ள இருந்து அவர் தான் அப்பண்ணாச்சாரியாருக்கு காட்சி கொடுத்து, இங்கேயே நான் இங்கேதான் இருக்கேன், எங்கேயும் போல, என்னை நம்பி நாடி வரும் பக்தர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அருள்வரைகள் மொழிகள் எல்லாம் சொல்றாரு. அந்த குருசோஸ்திரம் இயற்றிய நாள் இன்று. குருசோஸ்திர பாராயணத்திற்கு இன்று பிறந்த நாள். அதை ராகவேந்திரர் பிருந்தாவனம் ஆனதையும் செலிபிரேட் பண்ணணும். நமக்கு பெரும் பாக்கியமாக கிடைத்த இந்த குருசோஸ்திரம் கிடைத்ததுக்கு காரணம் இன்றுதான். காரணம் காரியம் எல்லாம் ராயர் புகழ். அவருக்கு ஒரு அனுபவம் அசையாது. அது மாதிரி இந்த குருசோஸ்திரம் இன்று கிடைத்ததுனால இனி வரும் ஒவ்வொரு வருடமும் மத்தியாராதனை அன்று குருசோஸ்திர பாராயணத்தை நாமும் சொல்லி இன்னையிலிருந்து ஒரு முடிவு பண்ணுவோமே, இவ்வளவு நாள் விட்டிருந்தாலும் குருசோஸ்திர பாராயணம் பிறந்த நாள் என்று டெய்லி ஒரு தடவை சொல்லுவோமா? முடியல, கேட்கவாது செய்யலாம். உங்களுக்கு அந்த வார்த்தைகள் பிடிபடலை, கேட்கல, முடியல, சொல்ல முடியலன்னா கூட பரவாயில்ல. குருசோஸ்திர பாராயணம் ஒரு இடத்தில் ஒலித்து கொண்டிருந்தால் அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் இருக்கு. துஷ்ட சக்தியில எல்லாம் விலகி இருக்கு. அந்த குருசோஸ்திரத்தை சொல்லி நாம் பிரார்த்தனை செய்தால் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். நிறைய நிறைவேறிக்கும் செய்திருக்கு. அது விருத்திகன்னு ஒண்ணு உண்டு. இது விருத்திகா பிருந்தாவனம், மூல பிருந்தாவனம் மந்திராலயம். இது விருத்திகா பிருந்தாவனம். விருத்திகைங்கிறது கன்னடத்துல துளசி மண் அர்த்தம். பேசிக் எல்லாமே நம்பிக்கை. நான் பிராக்டிக்கலா அதை உணர்வுபூர்வமா உணர்த்தியும் காமிச்சு கொடுத்திருக்காங்க பகவான். நிறைய மகிமைகள் சொல்லலாம். நாளைக்கு நீங்கள் இதுவரை கேள்விப்படாத வித்தியாசமான ராயர் நிகழ்த்திய உண்மையான மகிமைகளை நாளைக்கு சொல்றோம். ஏன்னா
மணி 12:45 ஆச்சு. நான் அடுத்தாப்புல தீபாவளி அன்னதான நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஒரு தடவை, நாளைக்கு குருசோஸ்திர பாராயணம் இருக்கு. நம்ம இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறத மரியாதை செலுத்துவோம்னா நாளை நடத்தரக்கூடிய குருசோஸ்திர பாராயணத்துல வந்து எல்லாரும் கலந்துக்கணும். உங்களால் சொல்ல தெரியலை, உச்சரிக்க தெரியலைனாலும் பரவாயில்ல, ஆள் கொடுத்து கேட்டால் போதும். 15 நாளைக்கு முன்னாடி மந்திராலயம் போயிருக்கும் போது என்னுடைய பேத்தி திடீர்னு வாமிட்டிங். அது ஒரு தடவை இல்லை, 5-6 தடவை வாமிட் ஆகிட்டே இருக்கு. தண்ணி குடித்தாலும் வாமிட்டிங், தண்ணி குடித்தாலும் வாமிட் ஆகுது. ஒரு தடவை வாமிட் பண்ணாலே நம்மளே டயர்ட் ஆகிட்டோம். 2.5 வயசு குழந்தை 4 தடவை வாமிட் பண்ணியிருக்கா. நான் வெளியில் போயிருந்தேன், மந்திராலயத்தில் தான் இருக்கும், ஆனால் நான் வெளியில் இருந்தேன். என் மகா ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உடனே வாங்க அப்படின்னு. நான் குழந்தை பார்த்தீங்களா 5-6 தடவை வாமிட் பண்ணணும், சுருட்டு படுத்துட்டாங்க. அது கையெல்லாம் அப்படி தூக்கணும், அப்படி கீழே விடுது. எல்லாருக்கும் பயம். அவர் சன்னிதானத்தில் நின்னாலே மகிமை நிகழ்த்துவார். மூலப்பிரதான இடத்துல நிற்கும். அது இப்பிறவியில் தெரிஞ்சோ தெரியாமலும் மனித பிறவி எடுத்திருக்கோம். இந்த பிறவியில் ஒரு முறையாவது மந்திராலயம் பண்ண விதிச்சுட்டா நம்மளுடைய கர்ம வினைகள் விலகும். அது மாதிரி அவர் இடத்துல இருக்கும், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் போல மிருத்தியை போட்டுட்டு அதை கையை வச்சு மூடிட்டு நான் குருசோஸ்திர பாராயணம் சொல்லிட்டு அந்த தண்ணியை தீர்த்தத்தை குழந்தைக்கு கொடுத்தேன். 2-3 நிமிஷம் கூட இருக்க, வாமிட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு உட்காந்து திரும்ப கோயிலுக்கெல்லாம் வந்தா, பிரதர்சனம்லாம் பண்ணலாம். அந்த குருசோஸ்திரம் சொல்லிய தீர்த்தத்திற்கு அந்த தண்ணி முதல்ல வைக்கும்போது தண்ணி பாராயணம் பண்ணினதுனால அது தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை குடிச்ச உடனே ஆக்டிவா எந்திரிச்சு வழக்கம் போல நடமாட ஆரம்பிச்சார். அதுக்கு காரணம் இந்த குருசோஸ்திரம். குருசோஸ்திரம்னு சொன்னா சில பேருக்கு புரியாம கூட இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கந்த சஷ்டி கவசம். கவசம்னா அதெல்லாம் வச்சாங்க. அந்த அந்த அவருடைய நாமாவளி எல்லாம் சொன்னால் நம்மளை கவசமாக இருந்து முருகன் காப்பாற்றுவார். அதே மாதிரிதான் ராகவேந்திரனுக்குள்ள இந்த குருசோஸ்திரம். இந்த குருசோஸ்திரத்தை டெய்லி முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க, இல்ல அட்லீஸ்ட் கேட்கவா செய்யுங்க. எப்படி கேட்கலாம் அப்படின்னா, குருசோஸ்திரம் ஆன்லைன் எஃப்எம் ரேடியோவிலே வச்சிருக்கோம். அந்த லிங்க் கேட்டால் அனுப்பிடுவோம். டெய்லி காலையில குளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மொபைல் ஆன் பண்ணிட்டு விட்டுருங்க. காலையில ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம் குருசோஸ்திரம் நம் வீட்டில் ஒலித்தால் துஷ்ட சக்திகள் விலகும். 11 நாள் இல்ல வேண்டாம், 4 நாள் டைம் எடுத்துக்கோங்க. நடக்கலைன்னா என்ன வந்து என்ன கேளுங்க, நான் அவருக்கு நாம் பதில் சொல்லிடுறேன். நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வராது. ஏன்னா பிராக்டிக்கலா நிறைய உணர்ந்ததுனால தான் அவ்வளோ கேரண்டியா சொல்றேன். 1-2 இல்லை, 38 வருஷமா அனுபவப்பட்டுட்டோம். ஒவ்வொரு விஷயங்களும் எல்லா மகிமைகளையும் அவருடைய அனுகிரகத்தின் பேரில் நடந்திருக்கு. இப்போ இந்த குருசோஸ்திரம் பிறந்த நாளை நாம் எல்லோரும் இந்த வருடத்தில் இருந்து மிக சிறப்பாக கொண்டாட போகிறோம். அதற்கு நாம் எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, டெய்லி குருசோஸ்திர பாராயணம் படி. இந்த குருசோஸ்திர பிறந்த நாள் கேட்க என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட ராகவேந்திரன் கோயில வந்து கேக்கு வச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க.
கேக்குதான். ஆனால் அந்த கேக்கு இல்லை. இதுல நோ எக், நோ மைதா, மைதாவோ முட்டையோ எதுவுமே சேர்க்கல. ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சேர்த்திருக்கு. அந்த அளவுக்கு பியூர் வெஜிடேரியனான கேக்கு, அவருக்கு பிரியமான பழங்களை வச்சு செஞ்ச கேக்கு. இப்படிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா, ராயருக்காக செய்ய முடியும்னு ராயரே நிகழ்த்தி கொடுத்திருக்காரு. இதே கேட்க இந்த மாதிரி ஒரு வைபவம் 2 இடத்துல தான் நடக்கு. ஒன்று கொண்டாடகம், இன்னொன்று கோயம்புத்தூர் காரமடை. நானும் எல்லாம் பேசி வச்சு பிளான் பண்ணி செஞ்சது. அவர்கிட்டையும் சொல்லிட்டேன், ஓகேட்டாரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க மட்டும் நோ எக்கு, நோ மைதாங்கியே, நோ கேக்குங்க, அப்படிலாம் ஒரு கேக்கே பண்ண முடியாதீங்க. யார் சொன்னா அப்படி? நான் எப்படி கேக் வெட்டி கொண்டாட? நீங்க எதான சொன்னீங்க, என்ன வழி அப்படின்னு சொன்னார. பகவானை வழி காமிச்ச. அந்த கேக்கு கொண்டாடுறதுல இருந்து காரணம் இந்த ஒரு மகிமை போதும். அது பெரிய பிசினஸ் சென்டர் கோயம்புத்தூர், எல்லாருக்கும் தெரியும். அவரும் நிறைய இடத்துல நிறைய கூகுள்ல எல்லாம் போய் பார்த்து பேக்கரிக்கு எல்லாம் போன் பண்ணி கேட்டிருக்கேன். கேக்கு என்ன கேக்கு கேட்டாலும் தரேன், ஆனா நீ சொல்ற நோ எக்கு, நோ மைதா, நோ சான்ஸ், வெளியே போட்டிருக்க. ஆனால் இங்க நம்ம ராகவேந்தர் பக்தை ஒருத்தங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஸ்பெஷலா அவங்க தான் பண்ணி கொண்டு வந்தது. ஆல்ரெடி அவங்க இந்த பிஸ்கட் எல்லாம் பியூர் வெஜிடேரியன் முறையில, மெத்தட்ல, சுத்தமான முறையில வச்சு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வெரைட்டிஸ்லயும் அவங்க இவங்கதான் இந்த மாதிரி கேக்கு பண்றது. உங்கள் வீட்டு பிறந்த நாள் விழா எதுனாலும் கேக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த பிஸ்கட் எல்லாமே இங்கிருந்து சென்னை, கோயம்புத்தூருக்கு கொரியர்லயே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வெளியில வாங்குற பிஸ்கட்டோ கேக்கோ எல்லாமே காசு கொடுத்து வாங்குறோம், பாய்ச்சனையும் சேர்த்து வாங்குறோம். ஆனா இங்க அப்படி இல்லை. சுத்தமான பியூர் வெஜிடேரியன், சுத்தமான முறையில் தயாரிக்கப்படுது. உங்களுடைய ஆதரவு என்றும் தேவை. கோயம்புத்தூர்லயே இப்ப உங்களை கூப்பிட்டது காரணம் அதான். கோயம்புத்தூர்காரருக்கு யாரும் தெரியாது. நீங்க மட்டும், உங்களுக்கு மட்டும் எப்படின்னா கொண்டாட பகவான் கொடுக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் கொடுப்பாரு, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. என்ன வேணும் கேட்டால் இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் விசாரிச்சா கிடைக்கல. கொண்டாட மட்டும் காரமடை டைரக்டா வாங்கன்னு சொல்லி நேற்று நைட்டு ஊட்டி போற பஸ்ல கொடுத்து விட்டு அவர் ரிசீவ் பண்ணி அவரும் இந்த நேரம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது செஞ்சு கொடுத்தவங்க அவங்க தான். உங்களுடைய ஆதரவு எல்லாருக்கும் தேவை. இதை அவங்க பொண்ணு டாக்டர் படிச்சுட்டு இருக்கா ரஷ்யாவில். பகவானுடைய ஆசீர்வாதம். சார் வாங்க. ஆமாம்.
पूज्याय राघवेन्द्राय सत्य धर्म तदायश गजदाम कल्पवृक्षाय नमदाम कामधेनुवे पूज्याय राघवेन्द्राय सत्य धर्म तदायश गजदाम कल्पवृक्षाय नमदाम कामधेनुवे पूज्याय राघवेन्द्राय सत्य धर्म तदायश गजदाम कल्पवृक्षाय नमदाम कामधेनुवे சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி பெருமாளே சொல்லிட்டார். புருஷோத்தரம் பிறந்த நாள்னு சொல்றேன், புருஷோத்தரத்தை ஒரு தடவை சொல்லுவேன் எல்லாரும் கேட்கட்டுமே அப்படின்னாங்க. அதை தெளிவா உச்சரிக்கக்கூடிய குழந்தை பேட்டி விஜயலட்சுமி அழகாக தெளிவாக சொல்லுவான். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. श्री मूलरामो विजयते श्री राघवेंद्र गुरुभ्यो नमः. हरि ओम. ओम श्री राघवेंद्राय नमः. श्री पूर्णबोध गुरु तीर्थ पयोक्ति पारा कामारिमाक्ष विषमाक्ष शिरस्पृशन्ति पूर्वोत्तरामित तरंग सरत्सुहंसा देवालि सेवित परांग्रिभयो जलग्ना जीवेश भेद गुणपूर्ति जगत्सु सत्व नीचोच्छपावमुखनक्रगणैः समेता दुर्वाद्य किलैर्गुरु राघवेन्द्र वाग्देवता सरितमुं विमलीकरोतु. श्रीराघवेन्द्रः सकलप्रदाता स्वपादगञ्जद्वयभक्तिमध्यः अगात्रिसंवेदनदृष्टिवज्रः क्षमा सुरेन्द्रो वधुमां सदायं. श्रीराघवेन्द्रो हरिपादकञ्जनिषेवनाल्लब्धसमस्तसम्पत् देवस्वभावो दिविजद्रुमोऽयमिष्टप्रदो मे सततं सबूयात्. भव्यस्वरूपो भवदुःखदूलसङ्गाग्निचर्यसुखधैर्यशाली समस्तदुष्टग्रहनिग्रहेशो दुरत्ययोपप्लवसिन्धुसेतुः निरस्तदोषो निरवध्यवेश प्रत्यर्तिमूगत्तनिदानपाशः विद्वत्परिज्ञेयमहाविशोषो वाग्वैखरी निर्जितभव्यशेषः संतान संपत् परिशुद्ध भक्ति विज्ञान वाक्तेय सुबाडवादीं तत्वा शरीरोत समस्त दोषान् हत्वा सनोव्यात् गुरु राघवेन्द्रः यत्पादोदक संजय सुरणति मुख्या प्रकाशादिता संज्ञानुत्तम पुण्य संग विलसत् प्रज्ञात पुण्यावहः दुस्तावत्रय नाशनो भुवि महावन्द्य सुपुत्र प्रदो व्यङ्गस्वङ्गसमृद्धिदो ग्रह महापापापहस्तं छये यत्पादगञ्जरदशा परिभूषिताङ्ग यत्पादपद्ममधुपायितमानसाये यत्पादपद्मपरिकीर्तनजीर्णवासस् तद्दर्शनं दुरितकाननतावभूतं सर्वतन्त्रस्वतन्त्रोऽसौ श्रीमद्भवदवर्तनः विजयीन्द्रकराब्जोत्तसुतीन्द्रवरपुत्रकः श्रीराघवेन्द्रो यतिराट् गुरुर्मे स्याद्वयावहः ज्ञानभक्तिसुपुत्रायुर्यशस्वी पुण्यवर्तनः प्रतिभादिजयस्वान्तवेदसिंहादरो गुरुः सर्वविद्याप्रवीणोऽन्यो राघवेन्द्रान्न विद्यते अपरोक्षीकृतश्रीशः समुपेक्षितपावचः अपेक्षितप्रदादान्यो राघवेन्द्रान्न विद्यते दया दाक्षिण्य वैराग्य वाग्पाटवमुखाङ्गितः शापानुग्रहशब्दोऽन्यो राघवेन्द्रान्न विद्यते अज्ञानविस्मृतिभ्रान्ति संशयावस्मृतिक्षया तन्त्राकम्भवशत्कौण्ड्यमुखायेच्छेन्द्रियोद्भवा दोषास्ते नाशमायान्ति राघवेन्द्रप्रसादतः. ॐ श्री राघवेन्द्राय नमः.
इत्यस्ताक्षरमन्त्रतः जपिदाद्भाविदान् नित्यं निष्ठार्थः स्युर्न संशयः हन्तुनः कायजान् दोषानात्मात्मीयसमुद्भवान् सर्वानपि पुमर्तां शततात गुरुरात्मवित् इति कालत्रये नित्यं प्रार्थनां यः करोति सः इहामुत्राप्त सर्वेष्टो मोदते नात्र संशयः अगम्यमहिमालोके राघवेन्द्रो महायशः श्रीमद्मदुक्ताब्दी चन्द्रोवत् शतानकः सर्वयात्राफलावाप्त्यै यथाशक्तिप्रदक्षिणम् करोमि तव सिद्धस्य वृन्दावनकदञ्जलं शिरसा तारयाम्यद्य सर्वतीर्थफलाप्तये सर्वाभीष्टार्थसिद्ध्यर्थं नमस्कारं करोम्यहं तव सङ्कीर्तनं वेदशास्त्रार्थज्ञानसिद्धये संसारे क्षयसागरे प्रकृतितोगादे सदा दुस्तरे सर्वागत्यजलग्रहैरनुपमे कामादिभङ्गाकुले नानाविभ्रमदुर्गमे वितभयस्तोमादिवेणोत्कटे दुःखोत्कृष्टविशेषमुत्तरगुरो मामग्नरूपं सदा राघवेन्द्रगुरुस्तोत्रं यः पठेत् भक्तिपूर्वकं तस्य कुष्ठादिरोगाणां निवृत्तिस्त्वरया भवेत् अन्तोऽपि दिव्यदृष्टिः स्यात् तेढमूकोऽपि वाक्पतिः पूर्णायुः सिद्धवात् भवेत् यत्पिबे जलमेतेन स्तोत्रेणैवाभिमन्त्रितं तस्य कुक्षिकता दोषा सर्वे नश्यन्ति दक्षिणात् वृन्दावनमासाद्य पङ्गुकञ्जोऽभिवाचनः स्तोत्रेणानेन य कुर्यात् सजङ्गालो भवेदेव गुरुराजप्रसादतः सोमसूर्योपरागेश पुष्यार्कादिसमागमे योऽनुत्तममिदं स्तोत्रमष्टोत्तरशतं जपेत् भूतप्रेतपिशाचादिपीडा तस्य न जायते லீவு நாளைக்கு தானே லீவு
அழைக்கிறான் மாதவன் பாட்டு. இந்த பாட்டை கேட்டாலே நம்மை அறியாமல் கண்ணீர் வரும். கேட்டால் அத அவர் பிருந்தாவன பிரவேசமானத தன்னுடைய பரதக்கலை மூலம் அபிநயத்தோட வித்தியாசமான ஒரு முயற்சி நான் இதுவரை பார்த்தது. அது ராகவேந்தர் பிருந்தாவன பிரவேசமானத வார்த்தைகளால சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவர் கம்பத்தூர் சேதுராமன் ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி நம்மளை மெய்மறக்க வச்சு நம்ம வீட்டுக்கே ராகவேந்தர் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை சேதுராமன் அண்ணாக்கு உண்டு. ஆனால் அந்த அவர் ராகவேந்தர் பிருந்தாவன பிரவேசமானத தன்னுடைய பரதக்கலை மூலம் மிக சிறப்பாக அதை அபிநயம் படித்து காட்டிய செல்வி சுபதுர்கா நெல்லையப்பனுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து பகவான் பிரார்த்தனை பண்ணுவோம். அவர்களுடைய கலை சேவை, நல்ல ஆரோக்கியம், நல்ல மன நிறைவான ஒரு வாழ்க்கை அமைய நாம் எல்லோரும் சேர்ந்து ராகவேந்தரை பிரார்த்தனை செய்து கொள்வோம். இந்த பரதநாட்டியத்துக்கு நிறைய பேர் குழந்தைகள் வரதா இருந்தது. அது அந்த இங்க வந்து தன்னுடைய பரதக்கலையை காண்பிக்கிறதுக்கு ரெண்டு குழந்தைகளுக்கு தான் பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. ஏன்னா முயற்சி மட்டும்தான் நம்மளுடையது, முடிவு மகானுக்குள்ளது. எல்லாரும் ஆசைப்பட்டாங்க, தப்பில்லை, ஆசைப்படணும். ஆசைப்பட்டாதான் அந்த ஒரு எய்ம் இருந்தால் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். இவங்களுக்கு இந்த ரெண்டு குழந்தைக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம், அனுகிரகம், அவருடைய சன்னிதானத்துல அவருக்கு விரும்பிய கலை அந்த ஏன் இசை நாடகம்ங்கிறது, அத
இவங்க ரெண்டு குழந்தைகளும் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இவங்களும் வாழ்க்கையில இதே மாதிரி இன்னும் நிறைய இதை விட பிரம்மாண்டமான மேடைகள்ல இவங்களுடைய டீம் வந்து பண்றதுக்கு நானும் மனதார பகவானை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः. நம்ம சந்ததிகளையும் பண்ண வைக்கணும். இப்போ உள்ள நம்மளுடைய கடமையே அதான். நம்ம காலத்துல எல்லாம் அப்பா அம்மா சொல்லுவாங்க, கூப்பிட்டு போவாங்க, போயிட்டே இருக்கும். நம்ம பிள்ளைகளோ பேரம் பேத்தியை கூப்பிடணும், வரமாட்டேங்குது. நம்மளுடைய பேரம் பேத்தி காலம் நிம்மதியாக நல்லா இருக்கணும்னா ஆன்மீகம் ஒண்ணுதான் வழி. குழந்தைகளை ஆன்மீகத்துக்கு திருப்பினா தான் எந்த விதமான சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கை குழந்தைகளுக்கு கிடைக்கும். கோயிலுக்கு வர சொல்லி பார்த்து வர முடியலன்னா பரவாயில்ல, இனி வீட்டுல விளக்கு பொருத்தி கும்பிட சொல்லுங்க, திருநாள் பூச வைங்க. ஒட்டை யாரும் பிள்ளைகள்லாம் வைக்கிறதே இல்லை. சாமியாவது கும்பிட வைங்க. அந்த எண்ணம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த ஆன்மீகம் தெய்வ பக்தி குழந்தைகளுக்கு வரணும். காலையில சாயந்தரமாவது பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, பேரம் பேட்டி பாப்பா 2 நிமிஷம் தாத்தாக்காக, பாட்டிக்காக, அம்மாக்காக செஞ்சு கூப்பிடுங்க. அந்த பழக்கம் ஒரு வாரம் கொண்டு போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்தை நம்மளை கூப்பிட ஆரம்பிச்சோம். நம்ம மணி 6 விளக்கு கொடுக்க கிடையாது. ஆன்மீகத்துக்குள்ள பவராக ஒரு வாரம் நம்ம ட்ரெயினை பண்ணணும். பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்.